என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சுட்டேன். நான் இதை நேற்று அடுத்த வருஷம் இன்னும் பிரமாதம் செய்யறதுக்கு என்ன முயற்சி நான் செய்வேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லோருக்கும் மாலை வணக்கம். திரு ராமேஷ் ராவ் அவர்களே, இந்த பஜாருக்கு அவர் தான் வந்து ஆர்கனைசிங் சேர்மேன். அவருக்கு நான் என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டணும் அவரை. எனக்கு இது வந்து செல்வா சொல்றாரு, இதான் முதல் வருஷம் இந்த வட்டாரத்தில் ஒரு தீபாவளி பஜார் இந்த மாதிரி நிலையில திறந்திருக்காக அவருக்கு என்னோட பாராட்டுகள். மிஸ்டர் செல்வா, அவர் MBS MPPJ கவுன்சிலர், மிஸ்டர் கோபிநாத் மீபா ஸ்லாங்கோ சேர்மேன், அண்ட் மிஸ்டர் PS நாதன், உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். முதலில் நான் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறணும். ஏன்னாக்க இங்க கடை எடுத்தவங்க முக்காவாசி அவங்க எல்லோரும் வந்து ஆக்சுவலி you have taken a gamble. ஸ்லாங்கோ ஓபன் ஹவுஸ் தீபாவளிக்கு வந்து ஸ்லாங்கோ மாநிலம் மூலியமாக 24ஆம் தேதி மணி 6ல இருந்து சாயந்தரம் மணி 6ல இருந்து மணி 10 இல்லாட்டி 11 மணி மட்டும் நாங்க வந்து ஒரு பெரிய கலாச்சாரம் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நீங்க எல்லோரும் வந்து பங்கெடுத்துக்கங்க உங்கள் குடும்பத்தோட. திமோர் பாடாங் PJ வட்டாரத்தில் 6ல இருந்து 11 மணி மட்டும் ஸ்லாங்கோ மாநிலம் மூலியமாக ஸ்டேட் செலிப்ரேஷன் தீபாவளி ஓபன் ஹவுஸ். ஸ்லாங்கோ மாநிலத்தில் தமிழ் பேப்பர் படிச்சீங்கனாலும், இங்கிலீஷ் பேப்பர் படிச்சீங்கனாலும், மலாய் பேப்பர் படிச்சீங்கனாலும், தமிழர்கள் ஒண்டி இருந்தாக்க, இந்தியர் மக்களோட இருந்தாக்க நாங்க எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செஞ்சுட்டு வரோம் நம்ம மக்களுக்கு. முக்கியமாக படிப்பு மூலியமாக நம்மளோட இந்தியர் மக்களுக்கு தமிழ் பள்ளி மூலியமாக. இன்னொன்று முக்கியமான இது வந்து நம்மளோட ஆலயம் இருக்கிற ஆலயம் வந்து ஸ்லாங்கோல நிறைய தான் இருக்கு. ஆனா முக்காவாசி ஆலயத்துக்கு நாங்க வந்து உதவி செஞ்சுட்டு வரோம் இது மட்டும். ஆனா இன்னும் போக போக அடுத்த வருஷம் இல்ல ஒரு 2 வருஷத்துக்குள்ளார இன்னும் முக்கியமாக ஆலயத்துக்கும் தமிழ் பள்ளிகளுக்காக முக்கியமாக செஞ்சுட்டு வர போறோம். இப்ப வந்து புதுசாக 2 இடத்தில், அது வந்து ஸ்லாங்கோ உத்தாரா, ஸ்லாங்கோ நார்த்லயும் ஸ்லாங்கோ சவுத்லயும் முக்கியமாக 100 ஏக்கருக்கு மேல நிலம் திறக்க போறோம். அது வந்து நிறைய பேர் வந்து டவுன் வட்டாரத்துல வந்து மாடு வளர்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்கறதுக்கு ஸ்லாங்கோ அரசாங்கம் மூலியமாக அது வந்து நாங்க தயார் பண்ணிட்டு வரோம். அது வந்து யாரோ இங்க இந்த டவுன் வட்டாரத்தில் மாடு வளர்க்குறீங்களோ, யாருக்கு வந்து மாடு வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வேணுமோ, ஆசை இருந்தாலும் என்னோட ஆபீஸ் மூலியமாக நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து தனியாக நிலம் கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் தனியா ஊலு ஸ்லாங்கோல வந்து 100 ஏக்கர், புலோ கேரி இடத்துல வந்து இன்னொரு 100 ஏக்கர் வந்து தனியாக திறக்க போறோம் இதுக்காக. ஆனா வட்டாரத்துல இருக்க மாடு வளர்க்குறவங்க, டவுன்ல இருக்க மாடு வளர்க்குறவங்க எல்லாரும் அங்கதான் போகணும். பண்டிகைக்கும் அதான் பண்றோம். மாடர்ன் பிக் ஃபார்மிங் சொல்லி தஞ்சோங் சப்பாட்ல அதுவும் செய்யறோம். எல்லாத்தையும் அவங்களோட சொந்தமாக இங்க பார்த்தாலும் செய்ய முடியாது. ஒரு வட்டாரத்துல வந்து we will declare that as a modern pig farming area, and according to the law you will have to have your business and your farming within that area that is given. So these are all opportunities that are there. Please don't, Indians should not think that I only can do this business and I can only do that business. Open your eyes, do whatever business you think is the best suited for you. Take the risk, because without risk there is no business opportunity. Without risk there is no
what do you call future in this country. Indians have to fight for your rights, have to fight for the risks that you have to take. Opportunities will come, opportunities will be given, because we are giving you the opportunities in the state. The federal government is challenging us for every little bit of opportunities. I agree, Bagan Pinang for us is a big loss. We are analyzing why we lost. I don't know for myself, I don't know why the Indians have turned against us. I don't know. In Bagan Pinang is a separate issue, but out of the 8 by-elections we have just lost one, but we have won other 8. But we have to find out why the Indians have turned around. I don't know. There are a lot of issues, there are a lot of facts and figures that are being thrown around, and I've got a whole bunch of people to sit down and analyze and talk about it, that we will come out. But in Selangor, that is Negeri Sembilan, but in Selangor I'm sure that you all know very well that we are doing the best that we can, and it's never been done before in this region, but we are doing it. We have even given you to the extent of giving land for Tamil schools, which has never been done in this 52 years in the history of Malaysian independence. Now we are giving you land to build your own schools, and we will give you more land when the land is available for Tamil schools and temples and places. Even for MIBA, for that matter, never got any opportunity to work with the Indian state government. Now we are giving opportunities to NGOs like MIBA and other associations to work with the Indian government. The point here is that we are prepared to work with NGOs and other bodies who are interested in working with us and to improve the standard of living of everyone in the state. This is important, because we accept the fact that we cannot do it on our own. I mean, public figures, NGOs and public service groups have to work together with us in order to bring about the changes that needs to be done. And it is moving very fast, and if you don't catch it now, you are going to be lost forever. So take this opportunity and be brave, risk-wise, but calculated risk-wise. I think these are things that you should pay attention to and take it as it comes along, because opportunities will arise. Because when we are challenging the federal government in order to provide some of the basic amenities that were not provided before for the Indians, they will come up and provide, and they will challenge us in the sense that they will give us 10 times more than what we are giving. We only can give what is within our means, our financial budget, our state collection, and that is what we can give. But the major budget of development comes from the federal government, and it is their responsibility to actually support all groups, irrespective of what they can do or what they cannot do, but they have to come in and do it. Because we are doing it, that is why they are challenging us now. So I tell you what, you take this opportunity as the minority group in the country. This is a very good opportunity for you to take it up, to grab the bull by the horns and take the challenge and go forward. And I'm sure those of you who are willing to work hard and to achieve what you want, and you have an aim, your game plan, I think all these things have been given in seminars that have been organized by MIBA, and I think you just follow along this way, and I'm sure you will achieve what you want in life. So with that, thank you for coming. I'm sure you will get a crowd soon in these 2-3 days, because as Deepavali comes near, they will come out to do shopping, and they will see what is available anywhere that is being put on sale. அன்புள்ள சகோதரர்களே, I would like to take this opportunity உங்களுக்கு எல்லோருக்கும் என இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி, ஒன்னே ஒன்று தான் கடைசியாக, ஒத்துமையா இருப்போம், ஒன்று கூறுவோம், உயர்வோம் என்று சொல்லி நான் விடுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.